ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. பில்லூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இது தொடர்பான கள விவரங்களை செய்தியாளர் சுதீஷ் நேரலையில் வழங்க நம்மோடு இணைந்திருக்கிறார். சுதீஷ், பில்லூர் அணையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய நீர் இருப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து குறைஞ்சு வருதா தகவல்கள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நீர் இருப்பு என்னவா இருக்கு? ஒருவேளை இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா அங்கேயும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பிரியதர்ஷினி, அதாவது கோவை மாநகருடைய முக்கிய நீராதாரங்களாக சிறுவாணி அணை மற்றும் பில்லூர் அணை இருக்கிறது. இதில் பில்லூர் அணை தான் அதிகப்படியான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அணையாக இருக்கிறது. இந்த பில்லூர் அணையிலிருந்து 3 குடிநீர் திட்டங்கள் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு செயல்பட்டு வருகிறது. அதில் அதிகமாக கோவை மாநகராட்சியில் 100 வார்டுகள் இருக்கிறது. சுமார் 70 வார்டுகளுக்கு பில்லூர் அணையிலிருந்து தான் அந்த குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. 1 மற்றும் 2 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக கோவை மாநகருக்கு அந்த குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 மாதத்துக்கும் மேலாக பில்லூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய கேரளா மற்றும் நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொய்த்து போனதன் காரணமாக நீர்வரத்து முற்றிலும் தடைபெற்றிருக்கிறது. இதன் காரணமாக அணை அதனுடைய முழு கொள்ளளவாக 100 அடி இருக்கிறது. தற்போது 60 அடிக்கும் கீழே இருக்கிறது. இந்த 60 அடியில் 41 அடி சேர் சகதியுமாக இருப்பதால் அங்கு 20 அடிக்கும் கீழாகத்தான் தண்ணீர் இருக்கிறது. அதிலிருந்து போதிய அளவு நீரை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தற்போது கோவை மாநகராட்சியில் 15 நாட்களுக்கும் மேலாக நிறைய பகுதிகளில் தண்ணீர் வருவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது குறித்தான செய்தியை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். மேலும் நேற்றைய தினம் போராட்டங்களிலும் காலி குடங்களுடன் அவர்கள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்நிலையில் இதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள். ஏனென்றால் குடிநீருக்காக அதிக விலை கொடுத்து தண்ணீரை வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. மேலும் இன்னும் 1 மாத காலத்திற்கு அந்த கோடை வெயில் நீடிக்கக்கூடிய பட்சத்தில் குடிநீர் தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் ஒரு அபாயம் இருக்கிறது. இதனால் மாற்று ஏற்பாடுகளை செய்து குடிநீர் தேவையை மாநகராட்சி மக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பொதுமக்களிடையே தொடர்ந்து வைக்கப்படுகிறது. கேன்களுடைய காசு கொடுத்து வாங்கக்கூடிய கேன்களுடைய விலையும் அதிகமாக விற்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதனால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு அவ்வப்போது அந்த 15 நாட்களுக்கு வரக்கூடிய குடிநீரும் என்பது 4 குடம் 5 குடம் என்ற அளவில் இருப்பதால் அது போதுமானதாக இல்லை. குடிநீருக்காக மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே நாம் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரிடம் பேசிய போது போத்திமந்து மற்றும் அப்பர் பவானி போன்ற பகுதிகளிலிருந்து குழாய் வழியாக கேரளா மாநிலம் வழியாக கொண்டு வந்து பில்லூர் அணையில் நீரை தேக்கி அங்கிருந்து எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் தற்போது அந்த குடிநீர் தட்டுப்பாடு என்பது அதிக அளவில் இருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா கோவையை பொறுத்த வரைக்கும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற மக்களோட கோரிக்கை அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்க முடியுது. அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதீஷ். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் நீர் இருப்பு எவ்வளவாக இருக்கிறது, எந்தெந்த மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது என்கிற கள நிலவரங்களை பார்த்தோம். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.